நிறைய பேத்துக்கு வந்து நுரையீரலில் வந்து தண்ணி சேர்ந்துக்குச்சு, மூச்சு விட முடியல, நுரையீரலில் சளி அந்த மாதிரி பிரச்சனை நிறைய பேத்துக்கு இருக்கும். இதுதான் வந்து முசுமுசுக்கு இலை. இப்படி தான் இருக்கும் காய் இலை, பார்த்துக்காங்க. தொட்டாவே சொர சொரப்பாக இருக்கும். முசுமுசுக்கு இலை, தும்பை, தூதுவளை, வெள்ளை கரிசலாங்கண்ணி இதெல்லாம் வந்து ஒரு 2 இலை போட்டு சீரகம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு டீ மாதிரி சூடாக குடிச்சிட்டு இருந்தீங்களா, இது ஒவ்வொருத்தரும் இரும்புவாங்க, ஆனால் சளியே வெளியே வராது. அவங்களுக்கு எல்லாமே மோசன் வழியாகவும் நம்ம வாய் வழியாகவுமே சளி வந்துடும். 5 வயசு குழந்தையிலேருந்தே இதை கொடுக்கலாம். காலையில் கூட எங்கள் பையன் மூச்சே விட முடியாத ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருந்தான். நைட்டு ஃபுல்லாக சளி, காலையில் மூச்சு விட முடியலன்னா இந்த கஷாயம் தான் வந்து நைட்டும் காலையிலையும் வச்சு கொடுத்தேன். இப்போ ஃப்ரீ ஆகிட்டான். இப்போ சளி வந்து மோசன் வழியாகவும் வாய் வழியாகவும் காரணம் அந்த மாதிரி வர மாதிரி வந்துடுது சளி. எல்லாருமே இதை எடுத்துக்கலாம். கிட்னி பேஷண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு மூச்சு திணறல் இருக்கும். கண்டிப்பாக அவங்க இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா அவங்களுக்கு மூச்சு விடுறதுக்கு சிரமமாக இருக்கும். நுரையீரலில் இருக்கிற தண்ணி வெளியே வந்துடும். ஆஸ்துமா பிரச்சனை, இந்த சாதாரணமாகவே சளி, நெஞ்சு சளி பிடிச்சிருக்கிறவங்க இதை வந்து வச்சு குடிக்கலாம். இது வந்து தும்பச்செடி. இது எல்லாமே வந்து நம்ம காய வச்சு பொடி பண்ணி எடுத்து நீங்கள் வச்சுட்டிங்களா, இந்த மாதிரி சளி பிடிச்சிருக்கிறப்ப நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வச்சு நம்ம குடிச்சிக்கலாம். பெரியவங்கலேருந்து குழந்தைங்கலேருந்து எல்லாருமே எடுத்துக்கலாம்.